கொஞ்சத்துல கொஞ்சத்துலனா இருக்கிறதுலே அற்பமானதுல கொஞ்சத்துல கரெக்டா இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கொடுப்பாரு. கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கறதுலாம் ப்ரோக்ரஸிவா தான் கொடுப்பாரு. கொஞ்சத்தில் உண்மை உள்ளவன் அநேகத்திலும் உண்மை உள்ளவனாய் இருக்கிறான். கொஞ்சத்திலே அநீதி உள்ளவன் அநேகத்திலும் அநீதி உள்ளவனாய் இருக்கிறான். உண்மை உள்ளவன் அப்படின்னா ட்ரஸ்ட்வர்தி, நம்பத்தக்கவர், டு பி ரிலேயபிள், டு பி ட்ரஸ்ட்வர்தி, டிபெண்டபிள். அதான் நம்பத்தக்கவர். அவரை நம்பலாம், சார்ந்துக்கலாம், உறுதியானவர். அப்படின்னா ஒரே ஒருத்தர் தான் கர்த்தர் தான். அவரை அப்படியே நம்பலாம். அவர் என்ன சொன்னாரோ அவர் நம்பலாம். அந்த உண்மையுள்ளவர் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். ஆனால் அவர் உண்மையாக இருந்தால் மட்டும் போதுமான்னு கேட்டால் போதாது. நானும் உண்மையாக இருக்கணும். அவருடைய உண்மைத்தன்மை நடிப்பில் அவர் கொடுக்குறாரு. என்னுடைய உண்மைத்தன்மை நடிப்பில் நான் ரிசீவ் பண்ணுறேன். என்னுடைய உண்மைத்தன்மையை கொடுக்க வைக்கல. உண்மைத்தன்மை நாம் உண்மையாக இருக்கிறதுக்கு முன்னாடி கொடுத்து வச்சிட்டாரு. நான் எந்த அளவுக்கு ட்ரஸ்ட்வர்தியாக இருக்கணும், ரிலையபிளாக இருக்கணும், சார்ந்து கொள்ளக்கூடியவனாக இருக்கணும். அவரின் வாழ்க்கையில் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை கொடுக்குறாரு. சும்மா கொடுக்கல, பரிபூர்ணமான ஆசீர்வாதம் களை கொடுக்குறான்னு இருக்கு. ஏராளத்தை கொடுக்குறாரு. கர்த்தரை நம்பலாங்க. கர்த்தர் ஒரு வார்த்தை சொன்னார்னா அப்படியே நம்பலாம். தெரியுமா? சில இடத்துல கஷ்டங்கள் இருக்கலாம், வேதனைகள் இருக்கலாம், கண்ணீர் வர மாதிரி இருக்கலாம். ஏன் ஆண்டவரே நடக்குது? எதுக்கு நடக்குது? அதுக்கு நம்ம விளக்கம் தேவையில்லை. நம்ம விசுவாசிக்கிறதுக்கு விளக்கத்துக்கு சம்மந்தமே கிடையாது. என்ன நடக்கிறது, ஏது நடக்குதுன்னு தெரியாத ஆண்டவரே. ஆனால் ஒன்று தெரியும், நீ உண்மையுள்ளவர் தெரியும். உண்மை நம்பினவர்கள் கைவிடப்படுவதிலையும் தெரியும். அதாங்க வாழ்க்கை. வாழ்க்கைங்கிறது அவரை ஏன் நம்புகிறோம், அவர் ஏன் விசுவாசிக்கிறோன்னா ட்ரஸ்ட்வர்தி, உண்மை உள்ளவர், ஒருவரும் பிசங்காதவர். அவரை நம்பி பாருங்க. மனுஷன் ஏமாற்றலாம். மனுஷன்னா ஏமாத்துறவன் தான் மனுஷன். சாதாரண மனுஷன். நீங்கள் சாதாரண மனுஷன் இல்லை, நீங்கள் சூப்பர் மேன். அவன் நானும் மனுஷன் தான். நீங்கள் ஸ்பிரிச்சுவல் மேன், ரட்சிக்கப்பட்ட மனுஷன். கேரக்டர் மாறி இருக்கணும், தேவனை போல மாறி இருக்கணும். 11 வாசிப்போம். அநீதியான உலக பொருளை பற்றி நீங்கள் உண்மையாக இராவிட்டால் யார் உங்களை நம்பி உங்களிடத்தில் மெய்யான பொருளை ஒப்புவிப்பார்கள்? இந்த உலகத்தில் நம்ம அனுபவிக்கிற பொருள், தங்கம், வைரம், வைடூரியம், மெட்டீரியல் திங்ஸ், நிலம், புலம் எல்லாமே அநீதியானது. எல்லாமே ஒரு நாள் தீக்கிரைக்கு உட்பட்டுரும். அது மெய்ப்பொருள் கிடையாது. மெய்ப்பொருள் வேற. ஆனால் இந்த மெய்ப்பொருள் இல்லாத காரியத்தை நீங்கள் எப்படி டீல் பண்ணுகிறீங்களோ அதை சார்ந்து தான் உங்கள் கையில் மெய்ப்பொருள் கொடுக்கப்படும். இந்த அநீதியான பொருள்களை எப்படி நீங்கள் கையாளுகிறீர்களோ அதை சார்ந்து தான் நீங்கள் மெய்ப்பொருளை ஹேண்டில் பண்ணுவதற்கு குவாலிஃபைடா அன்குவாலிஃபைடான்னு தீர்மானிக்கும். மக்கள் நினைக்கிறாங்க, நான் கர்த்தர் பணத்தை பற்றிலாம் யோசிக்க மாட்டார், சிந்திக்க மாட்டார். பணம் எப்படினாலும் சம்பாதிக்கலாம், எப்படினாலும் செலவழிக்கலாம். ஏன்னா அது மெய்ப்பொருள் இல்லை தானே. அது மெய்ப்பொருள் இல்லை, அது எனக்கு தெரியும். ஆனால் உங்கள் கையில் கொடுத்துருக்கிற பணத்தை நீங்கள் எப்படி செலவழிக்கிறீர்கள், எப்படி கையாளுகிறீர்கள் என்று கர்த்தர் செக் பண்ணுறார். கொஞ்சத்துலனா இருக்கிறதுலே அற்பமானதில் கர்த்தர் அப்படித்தான் உங்களை வைக்கிறாருங்க. கொஞ்சத்தில் கரெக்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா கொடுப்பார். கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குறதுலாம் ப்ரோக்ரஸிவாக தான் கொடுப்பார். எடுத்த உடனே 2 கோடி முழுங்கிடுவீங்க. அப்படிலாம் கொடுக்க கர்த்தர் கொடுக்குற எல்லாமே செக் பண்ணி கொடுக்குறாரு. அதில் உண்மையாக இருந்தீங்கன்னா உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெறுவான். அதில் நீங்கள் உண்மையாக இல்லைன்னா இருக்கிறது கொஞ்ச நாளைக்கு இருக்கும், அப்புறம் அதுவும் உங்களுடைய போயிடும். நான் சொல்லலை, இயேசு சொன்னார், உள்ளவன் எவனோ அவனுக்கு அதிகம் கொடுக்கப்படும், இல்லாதவன் எவனோ இருக்கிறதும் எடுக்கப்படும். நான் சொல்லலை, இயேசு சொன்னாருங்க. கொடுக்கறத அது ட்ரஸ்ட்வர்தியாக வேல்யூவாக பார்த்து அதை சரியாக கையாளுகிறீர்கள், சரியான விதத்தில் கையாளுகிறீர்கள் என்றால் உங்கள் கையில் மேலும் கொடுப்பதற்கு நீங்கள் சரியான ஆளுங்கிறதுக்கு நீங்கள் காமிக்கிறீங்க. உங்கள் கையில் எக்ஸ்ட்ரா கொடுப்பாரு. தேவனுடைய மெத்தடுங்க அது. அநீதியான உலக பொருளை பற்றி நீங்கள் உண்மையாயிராவிட்டால் யார் உங்களை நம்பி உங்களிடத்தில் மெய்யான மெய்ப்பொருளை யார் கொடுப்பா? சிம்பிளாக சொல்கிறேன்,
உங்கள்கிட்ட 1000 ரூபா இருக்கு, 1000 ரூபாய் நீங்கள் உண்மை இல்லைன்னா, 1000 ரூபாயில் கீழ்ப்படியாத ஆள் 1000 ரூபாய்க்கு தேவனை சார்ந்து வாழாத ஆள்னா உங்களுக்கு கர்த்தர் ரெவலேஷன் கொடுக்க மாட்டார். தேவனை குறித்த ஒரு புதிய அறிவை கொடுக்க மாட்டார். ஏன்னா இந்த சாதாரண காரியத்தில் நீங்கள் எப்படி நடந்து கொள்கிறீர்களோ, இது எப்படி மிஸ்பிஹேவ் பண்ணுகிறீங்களோ, மிஸ்ஹேண்டில் பண்ணுறீங்களோ, அதே போல தான் பெரிய காரியத்தை மிஸ்ஹேண்டில் பண்ணுவீங்க. இது நான் சொல்லலைங்க, இயேசு சொன்னார். 10 திரும்பி போடு. 10 கொஞ்சத்தில், கொஞ்சத்தினா அற்பமான காரியத்தில், ரொம்ப இருக்குதுலேயே மட்டம் என்ன, இருக்கிறதுலையே லோ பணங்க, இருக்கிறதுலையே கீழானது அடிமட்டமானது பணம். நீ பணத்தை பற்றியும் பேசுகிறார். கீழானதுலேயே உண்மையாக இல்லைன்னா எப்படி மேலானதை கையில் கொடுக்க முடியும்? எப்படி உங்களுக்கு ஹீலிங் கிஃப்ட் கொடுக்க முடியும்? எப்படி ரெவலேஷன் கொடுக்க முடியும்? ஏன்னா அதையும் எப்படி யூஸ் பண்ணுவீங்கன்னா பணத்துக்காக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. நான் சொன்னது புரியுதா? கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறாருங்க. ஒரு குவாலிட்டியான லைஃப் கொடுக்க விரும்புகிறாரு. பணம் எப்படினாலும் சம்பாதிக்கலாம் அப்படி நான் பேசலை. இன்றைக்கி உலகத்தில் எத்தனை மக்கள் பணம் சம்பாதிக்கிறாங்க, பொய் சொல்லி சம்பாதிக்கிறாங்க, மக்களை வஞ்சித்து சம்பாதிக்கிறாங்க. இல்லாட்டா அப்பா அம்மா சேர்த்து வச்சு உங்கள் கையில் காசு வரலாம். நான் அதை பற்றிலாம் பேசலை. நான் எனக்கெல்லாம் எங்கள் அப்பா அம்மா சொத்து ஒரு பைசா வேணாம். என்னை பணக்காரன் ஆக்கணுன்னு யாருமே சொல்லக்கூடாது. என்னை பணக்காரன் ஆக்கினேன், என்னை நல்லா வச்சிருக்கேன்னு ஒருத்தர் சொல்லணும்னா கர்த்தர் மட்டும்தான் சொல்லணும், யாருமே சொல்லக்கூடாது. என்னோட வாழ்க்கையில் ஃபுல் அத்தாரிட்டி அவர் மட்டும்தான் எடுக்கணும். கர்த்தர் அப்படி உண்மையாக இருந்து பாருங்க, ஆட் பண்ணுறாருங்க. கர்த்தரோட ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட வேதனை வராது. உலக வழியில் 1000 வழியில் பணம் சம்பாதிக்கலாம், அப்புறம் ஏண்டா பணம் சம்பாதிச்சேன்னு இருக்கணும். கர்த்தர் பொருளை ஆட் பண்ணுறாரு, நல்ல பொருளை ஆட் பண்ணுறாரு, சரியான நேரத்தில் சரியான காலத்தில் சரியான விதத்தில் ஆட் பண்ணுறாரு. ஆனால் அதை ஆட் பண்ணுவதற்கு தகுதியான ஒரு காரியம் என்னென்னா, தேவனை கீழ்ப்படுகிற மனிதனாக இருக்கணும், தேவனை சார்ந்து கொள்கிற மனிதனாக இருக்கணும், அவருடைய வழிகளில் போகக்கூடிய மனிதனாக இருக்கணும். அவருடைய வழி என்ன? வயல் 2000 கொடுத்துருக்கிறாரா? அந்த சின்னதில் எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கீங்களோ அப்படிப்பட்ட மனிதனோட வாழ்க்கையில் கர்த்தர் நிறைய ஆட் பண்ணுறார்.